பாஸ், கிரிஷ் கிடைச்சிட்டாரு. அவர் சென்னையில தான் இருக்காரு. அவர் பக்ஷிங்கிறவருடைய ஃபேக்டரியில தான் வேலை செய்யறாராம். சஞ்சய், நம்மளோட பையன் உயிரோட தான் இருக்கான். நம்ம பையன் உயிரோட இருக்கான். இவ்வளவு நாளா நான் அவனை பார்க்காம ரொம்ப தவிச்சு போயிருந்தேன். என் வேதனை யாருக்கும் புரியாது. இப்ப அவன் நம்மளை பார்க்கும்போது அவன் நம்மள இப்படியே நம்ம போய் அவனை பார்க்க போறது இல்ல. யாருக்காவது அவன் டான் சஞ்சய் நாயக்குடைய பையன் தெரிஞ்சா அது அவனுடைய உயிருக்கே ஆபத்து. அதனால நான் சொல்றத கேளு. நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்லலாம். புரிஞ்சுதா? அவனுக்கு அடிபட்டு சீக்கிரம் வாங்கப்பா. கோபால், சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. இங்க என்ன நடக்குது? எதுக்கு மிஷின் ஆஃப் பண்ண? இது என்ன அப்பனோடதா? சரி, நிலைமை கொஞ்சம் பாருங்க. மிஷின் ஆஃப் பண்ணலன்னா இந்நேரம் உயிரே போயிருக்கும். அவன் தானே கையை விட்டுக்கிட்டான். இது பழைய மிஷின், பார்த்து தான் செய்யணும்னு அவனுக்கு தெரியும்ல. இவனோட வருமானத்தை வச்சுதான் வீட்டுல எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். இவன் தங்கச்சிக்கு வேற உடம்பு சரியில்லை. இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு எப்படி ஒருத்தர் நிம்மதியா வேலை பார்க்க முடியும்? இங்க இருக்கிற யாருக்காவது கிருஷ்ணமனுடைய பையனை தெரிஞ்சதுன்னு வை, என்னோட எதிரிகள் அவனை சும்மா விட மாட்டாங்க. அவனும் அப்படியே என்ன மாதிரி தான். இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். என்னாச்சு? இன்னும் ஏதாவது பேசணுமா? போய் வேலையை பாரு, இல்லைன்னா உன் கையை உடைச்சிருவேன். அப்புறம் பிளாட்ஃபார்ம்ல பிச்சை தான் எடுக்கணும். புரிஞ்சுதா? என்ன இங்க வேடிக்கை? போய் வேலையை பாருங்க, போங்க. இனி என் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துப்பேன்? நீ இதெல்லாம் யோசிக்காத தேவ். இதை பத்தி யோசிச்சு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. உன்னோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி மாதிரி தானே. அவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். நீ எந்த கவலையும் பண்ணாத. நான் இதுக்கு உனக்கு திருப்பி என்ன செய்ய போறேன்? அடி வேணுமா உனக்கு? எனக்கு அப்பா அம்மா குடும்பம்னு யாரும் இல்லை. அதான் எனக்கு இங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, நீங்களும் தான் என் குடும்பம். அப்படின்னா ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாரும் உங்க குடும்பம். நான் சொல்றது சரிதானே? ஆனா இது உங்க மேனேஜருக்கு புரியல. டோன்ட் வரி, அவர்கிட்ட நான் தெளிவா பேசிக்கிறேன். அப்புறம் தேவ் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். மேடம், நீங்க? நான் ஷாலினி சக்சேனா, இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்க செக்ரட்டரி. ஓகே, இனிமே நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இந்த இதை வச்சுக்கோ. வெளியில கம்பெனியோட வண்டி இருக்கா, நீ உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. இந்த மேடம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. ஆமா, இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன நடக்குது? அவ யாருன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா அவ எனக்கு சொந்தமானவன் தோணுது. கைஸ், உலகத்துல ஒரு அழகான பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு. எல்லாரும் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. லைன்ல நில்லுங்க. ஏ ஹீரோ, வா. ஹாப்பி பர்த்டே மேடம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேடம். ஆயுள் ஆரோக்கியத்தோட 100 வருஷம் நீங்க சந்தோஷமா இருக்கணும். தேங்க் யூ கைஸ். ராஜேஷ், வண்டியில ஸ்வீட்ஸ் இருக்கு and சாக்லேட்ஸும் இருக்கு, எடுத்துட்டு வா. ஆக்சுவலி இவங்களுக்கு ஸ்வீட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இவனுக்கு என்ன ஆச்சு? என் பர்த்டே அன்னைக்கு இவனையே முன்னாடி கூட்டிட்டு வரீங்க. என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. மேடம், உங்க ஃபேக்டரியில வேலை செய்யும் போதுதான் இவனுக்கு அப்படி நடந்திருக்கு. அதான் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு. அப்ப அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன ஆர்டரா இல்ல ரெக்வெஸ்டா? எனக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது, புரியுதா? அதுவும் எனக்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாம். இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நீ இந்த ஃபேக்டரியில வேலை செய்யணுமா வேணாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும். So listen, நான் சொல்றத கேட்டா நீ வேலையில இருப்ப. என்ன இப்போ நீ பாராட்டி புகழ்ந்து பேசணும். மேடம், பொய் சொல்லி ஒருத்தரை புகழ்ந்து பாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம். இப்போ இந்த கஷ்டப்படுற பையனுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா நீங்க பண்ண போற உதவிய இவன் வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டான். என்ன இது வரைக்கும் யாரும் இப்படி பேசினதே இல்ல. இது வரைக்கும் நீங்க ஒரு சாதாரண மனுஷனை மதிச்சு நாங்க ஒருத்தர் கூட பார்த்தது இல்ல. அதனாலதான். ஃபைன், நான் தின்னுட்டு போடுற மிச்சத்தை சாப்பிடுற உனக்கு இவ்ளோ திமிரு இருக்க கூடாது, ரைட்? தரையில கிடக்குற ஸ்வீட் எடுத்து முதல்ல சாப்பிடு. அதை சாப்பிட்டுட்டு நீ எனக்கு தேங்க்ஸும் சொல்லணும். இல்லனா நீயும் உன் ஃப்ரெண்டும் நாளையில இருந்து இந்த ஃபேக்டரியில இருக்க முடியாது. காட் இட்? கீழே கிடக்கிற ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை.
ஆனா இருந்தாலும் இதுல இருந்து நீங்களும் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். How dare you? Happy birthday, princess. Happy birthday, sweetheart. How are you? சரி, நீங்க எல்லாரும் பர்த்டே ஸ்வீட்ஸை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல? சரி, இப்ப நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு நம்பர் 1 பிசினஸ் மேன் மிஸ்டர் நாயக் நம்ம ஃபேக்டரியை விசிட் பண்றதுக்காக வராரு. உங்களோட ட்ரெஸ், உங்களோட முகம், உங்களோட முடி எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கணும். உங்களோட இந்த தோற்றத்தை பார்த்து அவர் முகம் சொல்லிச்சிடவே கூடாது. புரிஞ்சுதா? மேடம், அது நாயக் சார் வராருன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் சொல்றாங்க நாயக் சார் எல்லாருக்குமே உதவி பண்ணிருக்காருன்னு. மேடம், நீங்க சொன்னீங்கன்னா தேவுக்கு சார் ஹெல்ப் பண்ணுவார்ல? இங்க பாரு, நாயக் சாருக்கு முன்னாடி வாயை திறக்காத, அப்புறம் ஃபேக்டரிக்கு வர முடியாது. புரிஞ்சுதுல? நாம இப்ப இதை பேசி ப்ராப்ளம் ஆக்க வேண்டாம். நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், சரியா? யோ, என்னையா பண்றீங்க? என்ன உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? எதுக்கு என் பொருளை வெளியே தூக்கி போட்டிருக்கீங்க? தூக்கி போடாம நீ 3 மாசமா வாடகையே தரல. முதல்ல அதை எடுத்து வைக்கிற வழியை பாரு. அங்கிள், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு நம்புங்களேன். எனக்கு வேலை கிடைச்ச இப்ப வெறும் 3 மாசம் தான் ஆக போகுது. நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ல. எனக்கு ஒரு 5 நாள் மட்டும் டைம் கொடுங்களேன். 5 நாள் இல்ல, 5 நிமிஷம் கூட உனக்கு டைம் தர தயாரா இல்ல. எனக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா போய் பிளாட்ஃபார்ம்ல தங்கிக்கடா. இங்க இருந்து போ. இந்த போட்டோக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா உன்னை என்ன பண்ணிருப்பனே தெரியாது. அங்கிள், அங்கிள், இதான் என்கிட்ட மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி போட்டோ. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த அப்படி சாயந்தரத்துக்குள்ள வாடகை வரல, உன் போட்டோவுக்கு தான் மாலை போட வேண்டி வரும். புரியுதா? வாங்க போலாம். எனக்கு என் பையன் கூட பேசணும். I have a plan. 50,000? இது இந்த பணத்தை யார் அனுப்பிச்சிருப்பாங்க? ஹலோ ஹலோ, யாருங்க? I am so disappointed. தொழிலாளிக்கு முதலாளியோட குரல் தெரிஞ்சிருக்கணும்ல. உனக்கு பணம் அனுப்புனது தப்புன்னு தோணுது. மேக்னா மேடம், என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு இப்ப திடீர்னு என்கிட்ட இவ்வளவு காரணம் காட்டுறீங்க? கருணை காட்டுறது மேக்னா பக்ஷியோட ஸ்டைல் இல்ல. இந்த பணத்துக்கு பதிலா நீ என்ன பண்ணணுங்கிறத நான் நேர்ல வந்து உனக்கு சொல்றேன். நான் கொடுத்த 50,000க்கு பதிலா நீ எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சாகணும். என் பர்த்டே பார்ட்டிக்கு நீ என் பாய் ஃப்ரெண்டா என் கூடவே வந்தாகணும். என்ன? உங்க பாய் ஃப்ரெண்டாவா? ஐ நோ, உன் தகுதிக்கு மீறின விஷயம்தான். ஆனா நோ சொல்றதுக்கு உனக்கு ஆப்ஷன் இல்லவே இல்ல. நீ செஞ்சுதான் ஆகணும். நீ இதுக்கு சம்மதிக்கலனா யூனிட் மொத்தத்தையும் கலைச்சிருவேன். அப்புறம் புது யூனிட்ல பழைய ஆள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. புரியுதா? மேடம், இந்த மாதிரி பணத்துக்கு வேலை போற ஆள் நான் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா எனக்கு ஒன்னும் உன் மேல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு உன்னால ஒரு காரியம் ஆகணும், அவ்வளவுதான். நீ இதுக்கு தயாரா இல்லனா அது உன் நண்பர்களுக்கு தான் பிரச்சனையா முடியும். என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனா என் பாய் ஃப்ரெண்டா நீ என் கூட வர. உங்க பாய் ஃப்ரெண்டா ஒரு போலியான பணக்காரனா நடிக்கிறத விட சுயமரியாதையோட சும்மாவே இருந்துருவேன். எனக்கு அது போதும். உனக்கு எவ்வளவு பெரிய ஆஃபர் தரேன், அத போய் வேண்டான்னு சொல்ற? சரி சொல்லு, பார்ட்டிக்கு என் கூட வரியா இல்ல எல்லாரோட வேலையும் கெடுக்க போறியா? சொல்லு. டாட்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? மேடம், ஒரு நிமிஷம். அது ப்ளீஸ் நீங்க உங்க அப்பாவுக்கு கால் பண்ணாதீங்க. நான் பார்ட்டிக்கு வந்துடுறேன். அப்பா கிட்ட சொல்லிடு, பக்ஷயோட கம்பெனில எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆகும். ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குக்காக கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருக்க வேண்டியிருக்க.
அது வரைக்கும் நான் யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே. நல்லா தான் இருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆனதுனால போர் அடிச்சிருச்சா என்ன? உனக்கு இன்னும் என்னை பத்தி சரியா தெரியல. பார்ட்டிக்கு இப்படி வர முடியாது, அதனால கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ணலாம். ட்ரை திஸ். மேடம், நான் இதெல்லாம் அப்புறமா போட்டு பார்த்துக்கிறேனே. ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? உன்னோட இந்த வெக்கத்தை போக வைக்கிறதுக்கான வழி எனக்கு நல்லா தெரியும். கம் ஆன், கிஸ். மேடம் மேடம் என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த இந்த நாடகத்தை நீங்க உண்மையாக்க ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். ராஜேஷ், தேவ் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கம்பெனி தானே செலவு பண்ணுது. நம்ம நினைச்சா அதை ஸ்டாப் பண்ணிடலாம்ல. எதுக்கு இப்படிலாம் நீங்க பண்றீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க நீங்க? ப்ளீஸ் நீங்க எதுவும் சொல்லாதீங்க மேடம். உன் கண்ணுல இன்னும் காதல் தெரியவே இல்லையே, அத நீ முதல்ல எனக்கு காட்டு. ஷாலினி மேடம், ஷாலினி மேடம், ஷாலினி மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஷாலினி மேடம், மேடம் இருங்க. கடவுளே, எதுக்கு எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும்? ஆரம்பத்துல இருந்து நீங்க கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க. இப்ப வேணும்னா என் உயிரை கூட எடுத்துக்கோங்க. நான் உங்களை கையெடுத்து கும்புறேன். ஷாலினி மேடம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை விரும்புறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எப்பவும் அவங்க கிட்ட இருந்து மட்டும் பிரிச்சிடாதீங்க. எங்க கிட்ட பணம் எதுவும் இல்ல, விட்டுருங்க. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. பணத்தை எடுத்து வை. நான் சத்தியமா சொல்றேன், கையில எங்க கிட்ட கொடுக்க பணம் இல்ல. அவரை ஒண்ணு பண்ணாதீங்க, விட்டுருங்க, விடுங்க. பாவப்பட்டவங்க கிட்ட தான் உயரத்தை காட்டுவியா? முடிஞ்சா என்கிட்ட மோது. நீ இவங்களை காப்பாத்த போறியா? உன்னை முதல்ல காப்பாத்திக்கோ. என்ன? போங்கடா இங்கிருந்து, போடா. இவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. அது உனக்கு கடவுள் எப்பவும் துணையா இருப்பாரு. ஆசீர்வாதத்தினால எதுவுமே நடக்கிறது இல்லை ஆண்டி. கடவுள் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சிட்டாரு. இப்ப எதுவுமே இல்லை. சரி, நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க பையன் காணாம போயிட்டான். அவனை கண்டுபிடிக்கதான் ராத்திரி பகல்னு கூட தெரியாம அவனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க பையனை ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொலைச்சிட்டோம்ப்பா. அவனை தான் தேடி சுத்திட்டு இருக்கோம். அவன் எங்க கூட இருந்திருந்தா இப்ப உண்ட மாதிரி தான் இருந்திருப்பான். எல்லா இடத்துலயும் நாங்க தேடிட்டோம், ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியல. பிள்ளைய பறி கொடுத்த அம்மா அப்பாவோட வேதனை எனக்கு எல்லாமே தெரியும் ஆண்டி, எல்லாமே தெரியும். உங்களை மாதிரி நானும் எல்லாரையும் இழந்து நிற்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன வேலை பார்க்குறீங்களா? உங்க பையனை வேணா நாளைக்கு காலையில தேடலாமா? அது வேற ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் வேணும் ஒன்று பண்ணலாமா? இங்கே பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிக்கோங்களேன். வீடு பெருசா வசதியால இருக்காது, ஆனா நிம்மதியா தூங்க முடியும். உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத சிரமம்? என்ன ஆண்டி நீங்க? வா. இதான் என்னோட வீடு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டோ எப்படி உன் கையில? அது வந்து எங்க அப்பா அம்மாவோட போட்டோ. இது ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன். இந்த போட்டோ மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். என் அப்பா அம்மாவோட ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிறது இந்த சின்ன போட்டோ மட்டும்தான்.
பத்திரமா வச்சிருக்கேன். இது நாங்க தான், ஆண்டி. உன் அம்மா அப்பா. ஆமா கிரிஷ், நீதான்ப்பா. நாங்க தொலைச்ச எங்களோட பையன் கிறிஷ் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். இதுல இருக்கிறது நானும் உன்னோட அப்பாவும் தான். என்னங்க, நம்ம கிட்டே ஒரு போட்டோ இருக்குல்ல, அதை காட்டுங்க. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல. நீ இந்த போட்டோ பாரு. இதா பாரு. பாரு, இவன் தான் எங்க பையன், காணாம போன எங்க பையன். பாரு, இதே போட்டோ தான் உன்கிட்டயும் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது நானா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க சொல்றது உண்மையா இருக்காது. இல்ல, இது நீதான்ப்பா. எங்களோட பையன் நீதான். நீதான் இதான் எங்க எங்க மகன். மகன். ஆமா கிரிஷ், நாங்க சொல்றது உண்மைதான். அம்மா அப்பா, எனக்கு எனக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் மனசு விட்டு பேசணும்னு தோணுது. ஆனா என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீங்க திரும்பவும் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு உங்களை விட்டு போறதுக்கு சத்தியமா மனசே இல்லை. ஆனா வேற வழி இல்லை. ஒருத்தங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாத்தணும். இப்ப யாரோட மெசேஜ் வந்தது? ஒரு பொண்ணோடது தானே. அந்த பொண்ணு தானே பார்க்க போற. வேணும்னா நாங்களும் கூட வரோம். எங்களோட மருமகளை நாங்களும் பார்க்கறோமே. வா, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். வாங்க. இப்ப என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தி என் மேல கோவமா இருப்பா. ஆனா என் வாழ்க்கையில சந்திக்க விரும்பாத ஒருத்தியோட தான் இப்ப நான் ஒன்னா வெளியே போக வேண்டியிருக்கு. என் எதிரியே அவதான். guys, thank you so much for coming. நான் உங்க எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணேன்ல, ஒரு ஸ்பெஷலான பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு. மீட் மை பாய் ஃப்ரெண்ட் கிரிஷ். நான் இதை ஒத்துக்கிறேன், இவருக்கு எந்த தகுதியும் இல்லதான். ஆனா அதுல என்ன பிரச்சனை கைஸ்? ஒரு சாதாரண தொழிலாளி மனசுல இருக்கிறதும் காதல் தானே. நீ வாடகை கோட்டை தானே வாங்கி போட்டுட்டு வந்திருக்க. ஏய், அம்மா, உணவுல இத்தாலில இருந்து வந்த இந்த பொருள் எங்க ஃபேமிலியோட ஆர்ட் கலெக்ஷன்ல ஒண்ணு. ஐ மீன் தட். இந்த நஷ்டத்தை எப்படி கொடுக்க போறீங்க சொல்லுங்க? வாழ்க்கை முழுக்க பாத்திரம் கழுவியா கழிப்பீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதை செட்டில் பண்றேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். மிஸ்டர் சாமி, இந்த வேஸோட விலை எவ்வளவுன்னு இவருக்கு சொல்லு. மேடம், இந்த உலகத்திலே இது 2 தான் இருக்கு. இதோட விலை எவ்வளவு இருக்குன்னா 90 lakhs. 90 lakhs-ஆ? வாழ்க்கை முழுக்க நீங்க சம்பாரிச்சாலும் உங்களால கொடுக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், நான் மனசு வச்சா இவங்க பண்ண இந்த தப்ப நிச்சயம் மன்னிக்க முடியும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? எல்லாருக்கும் முன்னாடி இப்ப முட்டி போட்டு நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். என் பையன் இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. ஏதாவது பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஷ் கிட்டையும் இங்க இருக்கிறவங்க கிட்டையும் நாம யாருன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே. அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். அந்த 90 லட்சத்தை நான் கொடுக்க
சாரி, இது டிக்ளைன் ஆயிடுச்சு. என்ன இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஓகே, சாரி, மறுபடியும் அப்படிதான் வருது. என்னாச்சு மேடம்? பிரதாப் சக்சேனாவோட மொத்த பணத்தையும் செலவு பண்ணிட்டீங்களோ? இப்போதைக்கு இங்க என் கை மட்டும்தான் பேசியிருக்கு. ஆனா கிரிஷ் இப்போ இந்த நிமிஷம் முட்டி போட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ணலனா என் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே அமைதியா இருக்க போறீங்க? என் பையன் பெரிய பிரச்சனையில இருக்கான். பாடி கார்ட்ஸ். விட சொல்ல. மேக்னா 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 ப்ளீஸ், நான் சொல்றது கேளு ப்ளீஸ். அவசியம் இல்ல. ஷாலினியை யாரும் வெளியே தள்ள முடியாது. உங்களோட உதவி எங்களுக்கு தேவை, அதுவும் உடனடியா, இப்பவே. உன்னோட ஹெல்ப் எனக்கு இப்பவே தேவை. இட்ஸ் அர்ஜென்ட். ஒரு பொண்ணு மேல அனுமதி இல்லாம கைய வைக்கிறது தப்புன்னு உங்க அப்பா அம்மா உனக்கு சொல்லி தரலையா? வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த பிச்சைக்கார பசங்களால பார்ட்டி என்டர்டைனிங்கா தான் போகுது. பட் யூ நோ வாட்? இந்த என்டர்டைன்மெண்ட் எப்ப சூடு பிடிக்கணும் தெரியுமா? போலீஸ் இங்க வந்து ஷாலினியை தரன்னு இழுத்துட்டு போகும்போது. அண்ட் கிரிஷ், மை லவ், இங்க ஏற்படுத்தின நஷ்டத்தை நீ செட்டில் பண்ற வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும். ஐ மீன் என் கூட. நான் வளர்க்குற நாய் மாதிரி. மேக்னா, ஷாலினி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு. உனக்கு இவனா அவ்வளோ இஷ்டமா? இவளை காப்பாத்துறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு நானும் பாக்குறேன். நானும் தெரிஞ்சுக்கணும்ல நான் வளர்க்குற நான் எவ்வளவு விசுவாசமா இருக்குன்னு. பாத்துக்கிட்டே இரு. என்னோட ஸ்டேட்டஸை பயன்படுத்தி இவளை 3-4 வருஷமாவது ஜெயில தள்ளாம நான் விட மாட்டேன். ஓகே மேக்னா மேடம், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு முழு சம்மதம். கிரிஷ், நீ என் வழிக்கு வருவேன்னு தெரியும். அப்ப சரி, நீ இப்போ ஒரு காரியம் பண்ணு. இப்போ இந்த நிமிஷம் நீ முட்டி போடு. ஒரு நிமிஷம். சார், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எதுக்கு இங்க போய் சாதாரண ஆளா நடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க பையனுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கோம்.
அதனால தான் நாங்க யாருங்கிற விஷயத்தை நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். நாங்க தொலைச்ச எங்களுடைய பையன் கிரிஷ். உனக்கே தெரியல எனக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்காங்கன்னு. ஒருவேளை அவங்களுக்கு என் பையன் விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என் பையனோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து. அவன் வாழ்க்கை முழுக்க இப்படி ஒரு சாதாரண ஆளாதான் வாழணுமா? அவனுக்கு அப்படி வாழதான் சந்தோஷம். சாதாரணமானவங்க பாவம் பண்ணவங்கல்ல. இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? அம்மா ஷாலினி, சரியான நேரத்துல காப்பாத்திட்ட. இதெல்லாம் என் பையனுக்காக தானே. நீ செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சரியான நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ண ஆண்டி. நீ உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணுதான். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா? என் தப்ப திருத்திக்க. நீ என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போனீன்னா ரதாப் சக்சேனாவோட பொண்ணு இப்படி ஒரு சாதாரண ஆள் கூட போய் சுத்திக்கிட்டு இருக்க? ஆமா, இவன் யாரு? இவன் கூட எதுக்காக நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்க சொல்லு. நீங்க உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? உங்க பொண்ணுடைய சந்தோஷம் என் பையன் கிறிஷ் கூட இருக்கிறது தான். ஓ, ஜஸ்ட் ஷட் அப். ஹே, இங்க பார். இது வரைக்கும் நான் என் பொண்ணோட ஆசைக்கு தடையா இருந்ததே இல்ல. ஆனா இப்ப இந்த பிச்சைக்காரன் என் மருமகனாக்க எனக்கு விருப்பம் இல்ல. இந்த விஷயத்துல நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். உனக்கு தெரியும்ல அந்த விக்ராந்த் ராத்தோர் யாருன்னு? உங்களை மாதிரி இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் அவரோட ஷூவா இருக்க கூட தகுதி இல்ல. என்ன மன்னிச்சிரு ஷாலினி. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் ஆசைக்காக என் அப்பா அம்மா தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு விக்ராந்த சுத்தமா பிடிக்கல டாடி. தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்காதீங்க. என்ன சொன்ன? கட்டாயப்படுத்துறேன்? நான் என் வாழ்க்கையில என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். கமான் ஷாலினி, போதும் நிறுத்து. உனக்கு தான் தெரியும்ல விக்ராந்த் நம்ம எல்லாரையும் தரம் பாட்டீலோட பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. தரம் பாட்டீல் இவங்களுக்கு அவரோட பிளேட்டை கழுவி வைக்க கூட தகுதி கிடையாது. பிச்சைக்காரங்க. நீங்க சொன்னது உண்மைதான். எங்களால நிச்சயம் அது முடியாததா. ஆனா ஒரு விஷயம் இங்க கொஞ்சம் பாருங்க. அந்த பார்ட்டியோட விவிஐபி இன்விடேஷன் என்கிட்ட இருக்கு. வேணும்னா இத நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுங்க எங்கேயோ பெருக்கிக்கிட்டு இருக்கும் போது கீழே இருந்து விஐபி பாஸ் கிடைச்சிருக்கும். அம்மா, இது இந்த பாஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா உங்க அப்பாவும் நானும் ரோடு சுத்தம் பண்ற வேலை பார்க்கும்போது கிடைச்சதுதான் இந்த விஐபி பாஸ். உண்மைதான்ப்பா. இந்த பாஸ் வேணும்னா நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க அந்த பார்ட்டிக்கு போய் என்ன பண்ண போறோம்? தரம் பட்டேலோட பார்ட்டிக்கு போயிட்டு வெறுமனே சாப்பிட்டுட்டு மட்டும் வராம உங்களுக்கு பேசுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்ல. நீங்களே போங்க. ஆனா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். நம்மளோட பசங்க ஒருத்தர் ரொம்ப விரும்புறாங்க. அவங்களோட காதலை மட்டும் பிரிச்சிடாதீங்க. இவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. அவங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக விக்ராந்த எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. இப்போ ஒரு பார்ட்டி இன்விடேஷனுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உனக்கு தெரியுமா தரம் பாட்டீலோட உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுறதுக்கு நாம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு? எக்ஸாக்ட்லி. நான் ஒரு பிசினஸ் மேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லாபம் இருந்தாதான் செய்வேன். ஆனா என் பொண்ணு அத பத்தி எதையும் யோசிக்க மாட்டா. பெரிய தப்பு பண்றா, பாத்துக்கலாம். ஷாலினி, உங்க அப்பா சொன்னதை நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத. உனக்கு தெரியும்ல, காதலுங்கிறது கடலை விட ஆழமானதுன்னு. கிரிஷ், எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு தாத்தாவும் இருக்காரு. தாத்தாவா? உன்னை பார்க்கணுங்கிறது தான் அவரோட பெரிய ஆசையே. ஒரு நிமிஷம்.
அது நீதானா 3 ஃப்ளோர் இருக்கிற அந்த பில்டிங்கை வாங்கினது? அதுவும் ஒன்றும் இல்லாத ஒருத்தர்கிட்ட இருந்து. இல்ல சார், அது வந்து இல்ல சார், எனக்கு பசிக்கல, தயவு செஞ்சு வேண்டாம். வேண்டான்னு சொல்லாம முதல்ல அதை சாப்பிடு. வேண்டாம் சார், குடு. வேண்டாம் அவன் பசி தீர்ற வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டேன் சார், அவனை எதுவும் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு விட்டுருங்க சார், நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன். உண்மையாவே எதுவும் பண்ண மாட்டேன் சார், விட்டுருங்க சார். உண்மையாவா? என்னடா இவன் கொடுக்கறன்னு சொல்ற பணம் உனக்கு போதுமா? அது நான் சொல்றத கவனமா கேளு. இவன் இனி உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். ஏய், சார் சார், என்னை விட்டுருங்க சார், விட்டுருங்க. சரி, ஓகே. இவனை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு தெரியும். நான் நாளைக்கு இவனோட 3 ஃப்ளோர் பில்டிங்க இடிக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் உனக்கு வீடு கட்டி தரேன். சார் சார் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ் சார், சார் மன்னிச்சிடுங்க சார். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஹலோ. இத்தனை நாளைக்கு அப்புறம் தான் உன் அப்பா உனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கனா? அப்பா, பல வருஷங்கள் கழிச்சு எங்க பையனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அனிஷையா? அதாவது நம்மளோட நாயக் பட்டேல் குடும்பத்தோட வாரிசையா? ஆமாப்பா. ஆனா நாங்க அவன்கிட்ட எந்த உண்மையையும் சொல்லல. விக்ராந்தோட பிரச்சனை இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஏய், அசையாதீங்க அசையாதீங்க, அப்படியே நில்லுங்க. ஏய், அவங்கள பிடிங்க பிடிங்க. எங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க. ஏய், யார் மேல கை வைக்கிறேன்? வாங்க, அவங்கள விட்டுறாதீங்க, பிடிங்க பிடிங்க அவங்கள. ஐயோ, தரம் பட்டேலோட ஆளுங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க, போயிடலாம். அப்பா அப்பா, இவங்கெல்லாம் யாரு? இவங்க கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. இது என்னோட பிரச்சனை. நிச்சயமா அவங்க என்ன தேடிதான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஐயோ, எங்க யார் நீங்க? எதுக்காக இப்ப என்ன போட்டு அடிச்சீங்க? சின்ன வயசுல இதே மாதிரி நீயும் என்ன அடிப்ப. இப்போ நான் உன்னை அடிக்கிறேன். என்னடா அப்படி பாக்குற? கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. நாயக் ஃபேமிலி தப்பிச்சிட்டாங்க பாஸ். தரம் பட்டேலோட ஆளுங்க தான் காப்பாத்தினாங்க. ஏய், நான் சொன்ன மாதிரி தானே பிளான் பண்ணீங்க? நாயக் கூட ஒரு பையனும் இருக்கான். பார்க்கறதுக்கு நல்ல ஸ்மார்ட்டா இருந்தான். நாயக் கூடயா? அது யாருன்னு விசாரி, சீக்கிரம். ஓகே பாஸ். அம்மா, இவருதான் என்னோட தாத்தாவா? நாளைக்கு தான் உன்னை கூட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் உன் தாத்தாக்கு ரொம்ப தான் அவசரம். காத்துக்கிட்டு இருக்க முடியாம ஓடி வந்துட்டா இருப்பாரு. தாத்தா, நல்லா இரு. நீ எப்படிடா இருக்க என் தங்கம்? நல்லா வளர்ந்துட்ட, எனக்கு சந்தோஷமா இருக்கு. வந்து கட்டி பிடிச்சுக்க. நல்லா இரு. அப்படின்னா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது யாரு? இவன் நம்ம குடும்பத்துக்கு வரப்போற மருமக ஷாலினி. இவன் காதலிக்கிற பொண்ணு. ஓ, நல்லா இருமா. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். இனி எதுக்காகவும் என் பேரன் வருத்தப்படவே கூடாது. நாம போலாமா? போலாம், வாங்க. வாங்க. ஒரு நிமிஷம். என்ன வேஷம் அது?
எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பா போதும், ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஓவர் ஆக்டிங்காவா இருக்கு? ரொம்ப ரொம்ப. ஓ, குறைச்சுக்கிறேன். தாத்தா சொன்னதுல சரிதான். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் சாப்பிடலாமா? வெளியே போயா? என்ன பேசுற நீ? அதுக்கு நிறைய பணம் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கிரிஷ். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வீட்ல உட்காந்து சாப்பிட்டா அது தனி சந்தோஷம் தானே. நீ கொஞ்சம் அமைதியா இரு. என் பேரன் முறையா ஆசைப்பட்டு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கான். அதை தீர்த்து வைக்க வேண்டாமா? வாடா பேராண்டி, நாம ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போலாம். எல்லாரும் அங்க நல்லா சாப்பிடலாம். பணத்தை பத்தி நீ கவலைப்படவே வேண்டாம், நான் இருக்கேன்ல. அது இல்லப்பா, என்னன்னா போலாம் ஆண்டி, இதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் நான் தான் ட்ரீட் கொடுப்பேன், ஓகேவா? ஏன்னா இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்ததுக்காக. எனக்கு என்னமோ இது சரியா படல. மொத்த குடும்பமும் சாப்பிடுறதுக்கு வெளியே போறோம். ஆனா மருமக சொல்ற மாதிரி பில்ல அவ கொடுக்க கூடாது, நான் தான் கொடுப்பேன். சரியா? அவளை கொடுக்க விட மாட்டேன். இப்போதான் ஞாபகம் வருது, லாட்டரி வாங்கியிருந்தா அதை மறந்துட்டேன். அதோட ரிசல்ட் இன்னைக்குதான். லாட்டரியில மட்டும் பிரைஸ் அடிச்சிருச்சுன்னா எல்லா செலவையும் நானே பண்ணிருவேன். லாட்டரியா? தாத்தா, நீங்க லாட்டரி வாங்குவீங்களா? நான் லாட்டரி எப்பவும் வாங்கினது இல்ல, இப்பதான் முத தடவை வாங்கியிருக்கேன். இன்னைக்குதான் இதுக்கு ரிசல்ட். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டமான நாள். ஏன்னா நீ எனக்கு கிடைச்சிட்டல்ல. 100% அடிச்சு சொல்றேன், இந்த லாட்டரி சீட்டுக்கு நிச்சயமா பிரைஸ் கிடைக்கும். அதோ அங்க ஒருத்தர் லாட்டரி வித்துட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கினேன். நீ போய் பாருப்பா, இதுக்கு பிரைஸ் விழுந்திருக்கான்னு. சரி, நான் பாக்குறேன் தாத்தா. ஆல் தி பெஸ்ட். அண்ணா, இது என் தாத்தா வாங்கின லாட்டரி சீட்டு. பிரைஸ் விழுந்திருக்கான்னு பாருங்க. பார்க்கலாமே. லாட்டரி அடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும்ல. அப்பா கொஞ்சம் அப்படி போங்க. என்ன பண்றீங்க நீங்க? நான் என்ன பண்ண? மூளை குழம்பிருச்சா? அவன் என்ன குழந்தையா இந்த மாதிரியான கதையெல்லாம் நம்புறதுக்கு? இது வரைக்கும் நம்பி இருக்க மாட்டான், ஆனா இனி நம்புவான். உனக்கும் நம்பிக்கை இல்லல்ல? இத பாத்தியா? ஒரு முடி கூட கிடையாது. பணம் சம்பாதிக்கிறத பத்தி யோசிச்சு யோசிச்சு நஷ்டமானது இது ஒண்ணுதான். அவன் வரட்டும். 9943 டே தம்பி, உனக்கு நல்ல அதிர்ஷ்டம்டா. 1 lakh. அதான் 1 லட்சம் உனக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. உனக்கு நேரம் நல்லா இருக்கு. போ இந்தா. இது இது இந்த மொத்த பணமும் எனக்கே வா? உனக்கு தானே பிரைஸ் அடிச்சிருக்கு, அப்ப மொத்த அமௌண்ட் உனக்கு தான். தாத்தா தாத்தா தாத்தா, இன்னைக்கு நமக்கு நல்ல நாள் தாத்தா. நமக்கு லாட்டரியில 1 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கு. 1 லட்சமா? ஆமா, இதோ கலக்கிட்டடா. ரொம்ப சந்தோஷம். அவங்கிட்ட நான் என்ன சொன்னேன், என்ன பண்ணி வச்சிருக்கான்? என் பேரனுக்கு 1 லட்சத்தை கொடுத்து வச்சிருக்கான். அவங்கிட்ட என் பேரனுக்கு நான் 1 கோடி கொடுக்க சொல்லியிருந்தேன். நான் போய் அவனை கொஞ்சம் கவனிச்சிட்டு வரேன். சும்மா இருக்கீங்களா? 1 லட்சமே பெருசு. 1 கோடினா அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வந்துடும். பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் இதை சொல்லிதானே ஆகணும். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சம் நீங்க பொறுமையா இருந்தா நல்லது. நீங்க இப்ப தரம் பாட்டில் இல்ல, ரோட்ல இருக்கிற குப்பைகளையும் வேஸ்டையும் எடுக்கிற என் அப்பா. அத மறந்துடாதீங்க. என்னப்பா பாத்தியா, 1 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. இப்ப நாம ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் வா. இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.